அனைவருக்கும் அன்பு மிகுந்த வணக்கம். செல்வராமாயணம் என்னும் 20,000 இலக்கண பாடல்களும் இலக்கிய சுவையும் கொண்ட புதிய ராமாயண காவியத்தை புனைய வைத்த என் இறைவன் ராமனை நன்றியுடன் வணங்கி மகிழ்கிறேன். செல்வராமாயணம் பருவம் 3 அயோத்தி பருவம், காலம் 8 பரதன் காலம். அகிலமும் ஆளும் தூய இறை என்று பரதனை புகழ்ந்த கோசலைத்தாய். பாடல் எண் 915. நேர்மைக்கும் நேர்மையுமாய் நீதிக்கும் தாய்மையுமாய் பார்வைக்கண் மைந்தனுமாய் பண்புடுத்தும் வாய்மையுமாய் தார்மீக நெஞ்சனுமாய் தமையனுக்கும் தாயுமானாய் ஆர் உண்டு இங்கு உன்போலே அகிலமாளும் தூயிரையே. இதுவே 915வது பாடல். இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம். நேர்மைக்கும் நேர்மையுமாய் நீதிக்கும் தாய்மையுமாய் என்ற முதல் வரிக்கான விளக்கம். பரதனே, நீ மிகவும் உயர்ந்த பண்புகளை கொண்டவன். நேர்மைக்கும் கூட நீ நேர்மையானவனாய் திகழ்கிறாய். நீ நேர்மையானவனாய் இருப்பதன் மூலம் நேர்மைக்கும் நீ வழிகாட்டியாய், நேர்மைக்கும் நேர்மையானவனாய் திகழ்கிறாய். அது மட்டுமன்றி நீதிக்கும் கூட நீ தாய்மை என்கிற பண்பை நீ கொடுத்து அந்த நீதிக்கும் தாய்மை என்னும் இரக்கம் மிகுந்த ஒரு செயல்பாட்டினை நீ கற்றுக் கொடுக்கிறாய். அவ்வாறு நீதியையும் தாய்மை உணர்வுடன் நீ வழிநடத்துகிறாய். ஆனால் பார்வைக்கண் மைந்தனுமாய் பண்புடுத்தும் வாய்மையுமாய், தோற்றத்திலே என்னுடைய பரதன் என்கிற மகனாய் நீ திகழ்கிறாய். பண்பையே ஆடையாக உடுத்திக் கொண்ட வாய்மையாக, அந்த வாய்மை என்னும் உயர்ந்த உள்ளம் கொண்டவனாக நீ விளங்குகிறாய். தார்மீக நெஞ்சனுமாய் தமையனுக்கும் தாயுமானாய். தார்மீகம் என்கிற சரியான மற்றும் தவறான செயல்பாடுகளை சீர்தூக்கி ஆராயும் நேர்மை மிகுந்த நெஞ்சம் கொண்டவனாய், அவ்வாறு தார்மீக நெஞ்சம் கொண்ட காரணத்தால் உன்னுடைய தமையனாகிய ராமனுக்கும் கூட தாயாக திகழக்கூடிய தன்மை கொண்ட மிக உயர்ந்த நேர்மையான உள்ளம் கொண்டவனாய் நீ திகழ்கிறாய். ஆர் உண்டிங்கு உன்போலே அகிலமாளும் தூயிரையே. அவ்வாறு தார்மீக நெஞ்சம் கொண்ட உன்னை போல் உயர்வானவன் இன்னொருவர் யார் இருக்கிறார்? அவ்வாறு யாருமே இல்லை. அத்துடன் இந்த உலகத்தையே ஆளக்கூடிய தூய்மை மிகுந்த இறை பொருளாகவும் நீயே திகழ்கிறாய். அவ்வாறு கோசலைத்தாயானவள் பரதனை புகழ்ந்து தன்னுடைய உள்ளம் உருக தனது பாராட்டுதலை வெளிப்படுத்தினாள். இதுவே 915வது பாடலுக்கான விளக்கம். செல்வராமாயணத்தின் 916வது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த பகுதியில் காண்போம். இறையருளால் அடியேன் இயற்றிய நல்லதோர் இலக்கியத்தையே செல்வராமாயண காவியமாக உங்களிடம் தொடர்ந்து வழங்கி வருகிறேன். உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தந்து இந்த புதிய ராமாயண காவியத்தை அனைவரிடத்திலும் கொண்டு சேர்க்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.